வணக்கம். உங்களுக்கும் இதே ஃபீலிங் இருக்கா? படிக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கின புக்ஸ் எல்லாம் அப்படியே ஷெல்ஃப்ல குவிஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா அத படிக்க தான் டைமே இல்ல. நம்மள பல பேர் ஃபேஸ் பண்ற இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஆமா. நீங்க புதுசா ஒரு புக்க வாங்கும்போது, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அடடா! ஏற்கனவே இவ்ளோ புக்ஸ் பெண்டிங் இருக்கேன்னு ஒரு சின்ன குற்றுணர்வு வரும் இல்லையா? நம்ம ஸ்டக் ஆகி நிக்கிற மாரி தோணும். அந்த ஃபீலிங்க உடைச்சு எப்படி முன்னாடி போறதுன்னு தான் பார்க்க போறோம். உண்மையிலே பிரச்சனை உங்க டைம்ல இல்ல, நீங்க படிக்கிற ஸ்டைல்ல, அதாவது உங்க ஸ்ட்ராட்டஜில தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? ஆனா இதுதான் நிஜம். நீங்க படிக்கிற மெத்தட்ல ஒரு ரொம்ப சின்ன சேஞ்ச் பண்ணாலே போதும், வாரத்துக்கு ஒரு புக்க முடிக்கிறது சாத்தியம்தான். சரி, அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பாப்போமா? ஓகே. முதல்ல நாம ஏன் இந்த ரீடிங்ல ஸ்டக்காக நிக்கிறோம்னு புரிஞ்சுக்கலாம். இது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரீடிங் டிராஃபிக் ஜாம்ல நாம மாட்டிட்டு இருக்கோம். அது என்ன டிராஃபிக் ஜாம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். இத எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே நேரத்துல ஒரே ஒரு புக்க மட்டும் படிக்கிறதுங்கிறது ஒரு சிங்கிள் லேன் ஹைவேல போற மாதிரி. முன்னாடி போற வண்டி ஸ்லோவா போச்சுன்னா என்ன ஆகும்? பின்னாடி வர்ற எல்லா வண்டியும் அதோட சேர்ந்து ஸ்லோவா போகணும். ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிடும். அதே தான் இங்கேயும் நடக்குது. நீங்க படிக்கிற ஒரு புத்தகம் கொஞ்சம் கஷ்டமா இல்ல போர் அடிக்குதா? அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி நீங்க படிக்க ஆசைப்படுற மத்த எல்லா புக்ஸும் வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்னுடும். இதுதான் நம்ம ரீடிங் ஸ்பீட குறைக்குது. சரி, இந்த டிராஃபிக் ஜாம்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி? சொல்யூஷன் கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. ஒரே நேரத்துல பல புக்ஸ படிக்க ஆரம்பிக்கணும். அதாவது அந்த சிங்கிள் லேன் ஹைவேய மல்டி லேன் ஹைவேயா மாத்தணும். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். இங்க பாருங்க, எல்லா புக்ஸையும் ஒரே ஸ்பீட்ல படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சில புக்ஸ் வேகமா படிக்கிற மாதிரி இருக்கும், சிலதுக்கு டைம் எடுத்து நிதானமா படிக்கணும். நீங்க ஒரே நேரத்துல ஒரு 3-4 புக்ஸ படிக்க ஆரம்பிக்கும்போது, அதுல 1-2 புக்ஸ மத்தத விட ரொம்ப வேகமா முடிக்க முடியும்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளோட ஃபாஸ்ட் லேன். அந்த ஃபாஸ்ட் லேன் புக்ஸ சீக்கிரமா முடிச்சிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ எந்த புக்ஸ்லாம் ஃபாஸ்ட் லேன்ல வரும், எதெல்லாம் ஸ்லோ லேன்ல வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில சிம்பிளான வழிகள் இருக்கு. வாங்க பாப்போம். ஒரு புக்க வேகமா முடிக்க முடியுமா இல்லையான்னு கண்டுபிடிக்க 4 முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. 1, அது உங்களுக்கு பழக்கமான களமா இருக்கலாம். 2, அதோட வடிவமைப்பு ரொம்ப எளிமையா இருக்கலாம். 3, அதுல இருந்து உங்களுக்கு தேவைப்படுறது கம்மியா இருக்கலாம். 4, அந்த டாபிக் மேல உங்களுக்கு ஒரு அதீத ஆர்வம் இருக்கலாம். சரி, இது ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பழக்கமான களம். அதாவது ஒரு டாபிக்க பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்னா அந்த சம்பந்தப்பட்ட புக்கை நீங்க வேகமா படிச்சு முடிப்பீங்க. அடுத்து, எளிமையான வடிவமைப்பு. சில புக்ஸ், உதாரணத்துக்கு செல்ஃப் ஹெல்ப், பாப் சயின்ஸ் இல்ல பர்சனல் ஃபினான்ஸ் புக்ஸ் எல்லாம் ஈஸியா புரியுற மாதிரி வேகமா படிக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. 3வதா, குறைந்த தேவை. சில சமயம் ஒரு புக்ல இருக்கிற முக்கியமான ஐடியா மட்டும் நமக்கு தேவைப்படும், முழுசா ஒவ்வொரு வரியும் படிக்க தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அந்த முக்கிய பகுதிகளை மட்டும் படிச்சுட்டு வேகமா அடுத்த புக்குக்கு போயிடலாம். இப்ப இந்த 4வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. ஒரு டாபிக் மேல உங்களுக்கு பயங்கரமான ஆர்வம், ஒரு வெறித்தனமான ஆர்வம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 விஷயம் நடக்கலாம். 1, அந்த ஆர்வத்துல அந்த புக்கை கீழே வைக்காம ஒரு 2-3 நாள்ல படிச்சு முடிச்சிருவீங்க. அது ஒரு ஃபாஸ்ட் அண்ட் புக். இல்லனா அந்த டாபிக் உங்களுக்கு அவ்ளோ பிடிச்சு போய் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்ஸ் எடுத்து நல்லா யோசிச்சு ஆழமா படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்க ஸ்பீடு குறையும். ஆனா இதுவும் நல்லதுதான், ஏன்னா நீங்க ரொம்ப ஆழமா கத்துக்கிறீங்க. சரி, இந்த மல்டி லேன் ரீடிங் ஐடியா எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நம்ம பிஸியான ஷெட்யூல்ல இதை எப்படி பண்றது, அதுக்கு நேரத்தை எப்படி ஒதுக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுறது வெறும் 15ல இருந்து 20 நிமிஷம் மட்டும்தான். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு அவ்வளோ நேரம் நம்மளால ஈஸியா ஒதுக்க முடியும் இல்லையா? இந்த 15-20 நிமிஷத்தை ஒரு நாளைக்கு 2 தடவை ஒதுக்கினா போதும். ஆமா, 2 தடவை. ஒருவேளை காலையில ஒரு தடவை, அப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைன்னு பிரிச்சுக்கலாம். அந்த 20 நிமிஷத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னா, அதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உங்க ஃபாஸ்ட் லைன் புக்குக்காகவும், அடுத்த 10 நிமிஷம் உங்க ஸ்லோ லைன் புக்குக்காகவும் ஒதுக்குங்க. இப்படி பண்ணும்போது நீங்க வேகமா முடிக்க வேண்டிய புக்கும் நகரும், அதே சமயம் ஆழமா படிக்க வேண்டிய புக்கும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ கார்ல ஜிபிஎஸ் போட்டா எப்படி கரெக்டா ரூட் காட்டி கூட்டிட்டு போகுதோ, அதே மாதிரி நம்ம ரீடிங்க இன்னும் வேகமா, இன்னும் திறமையா செய்யறதுக்கு 2 சூப்பரான டெக்னிக்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம ரீடிங் ஜிபிஎஸ். அதுல முதல் டெக்னிக் பேரு ட்ரேசர் மெத்தட். இது ரொம்ப சிம்பிள். நீங்க படிக்கும்போது உங்க ஆள்காட்டி விரல அந்த வரியோட கீழே வச்சு அப்படியே நகர்த்திக்கிட்டே படிக்கணும். நம்ம கண்கள் சும்மா இல்லாம அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விரல வச்சு படிக்கும்போது உங்க கண்ணோட கவனம் சிதறாது.
ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டா இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த சின்ன விஷயம் உங்க ரீடிங் ஸ்பீட உடனடியா அதிகப்படுத்தும். 2வது டெக்னிக் பேரு ஸ்கேனிங். அதாவது ஒரு பேஜ இல்ல ஒரு சாப்டரை முழுசா படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா மேலோட்டமா ஒரு பார்வை பார்க்கறது. உங்க கண்களை அந்த பக்கம் முழுக்க வேகமா ஓட விடுங்க. முக்கியமா ஏதாவது தலைப்பு இருக்கா, தடிமனா போட்ட வார்த்தைகள் இருக்கா, திரும்ப திரும்ப வர வார்த்தைகள் என்னன்னு பாருங்க. இத பண்றது மூலமா ஓகே இந்த பகுதியை நாம டீட்டெயிலா படிக்கணும், இல்ல பரவாயில்ல இதை ஸ்கிப் பண்ணிடலாம்னு ஒரு நொடியில நீங்க முடிவு பண்ணிடலாம். இது ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். சரி, இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. முக்கியமான கேள்விக்கு வருவோம். இன்னிக்கே உங்க புக் ஷெல்ஃப்ல இருக்கிற புத்தகங்கள்ல இருந்து நீங்க ஃபாஸ்ட் லேனுக்கு மாத்த போற அந்த முதல் புத்தகம் எது? யோசிக்காதீங்க, உடனே ஒரு புக் எடுங்க, இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்க வாசிப்பு இனிமே டிராஃபிக் ஜாம்ல சிக்காது, வேகமா போகும்.